அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் சார்ந்து நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருக்கீங்க. உங்களால் வெற்றி பெற முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தேர்வு எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்வை நல்ல முறையில் எதிர்கொண்டு நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக முதல் எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு காலதாமதம் ஏற்படலாம். ஏன்னா டிஆர்பியில் அடுத்த ப்ராசஸ் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் தாள் 2க்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. கவர்மெண்ட்டுக்கிட்ட ப்ரொப்போசல் கொடுத்துருக்கோம். அனுமதி கிடைச்ச உடனே நாங்கள் நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவோம் அப்படிங்கிற தகவலை தான் நமக்கு செய்தித்தாள்லையும் வந்திருந்தது. அதே போல் டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு தொடர்பு கொண்டு கேட்கும்போது அவங்க அடுத்த ப்ராசஸ் டெட் எக்ஸாம் தான் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல் வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு காலியிடங்கள் நிச்சயமாக இருக்கும். ஆனால் இந்த தேர்வை நம்ம விட்டுட்டோம்னா அடுத்த தேர்வுலாம் எப்போ வரும்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. காலியிடங்களுமே மிக குறைவான அளவு தான் வரும். அதனால் எல்லாருமே இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக்கணும். கண்டிப்பாக எல்லாராலுமே முடியும். கான்ஃபிடென்ட்டோடு படிங்க. படிக்க ஆரம்பிக்கும் போதே நம்மளால் கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் படித்து வேலைக்கு போக முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளார் கண்டிப்பாக வரணும். தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. நம்ம படிக்க வேண்டிய பகுதிகள் நிறைய இருக்குது. இந்த 2017, 19, 22 டிஆர்பியில் கேட்கப்பட்ட வினாக்கள்லாம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அனலிசிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். படிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தேடணும். சரிங்களா? ஒவ்வொரு யூனிட்லையுமே இப்போ 2017, 19, 22 இந்த 3 டிஆர்பியில் தான் கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக இருக்கும். எல்லாம் அப்ளிகேஷன் ஓரியன்டாக தான் நிறைய கொஷின்ஸ் நமக்கு வந்திருந்தது. அதனால் இந்த கொஷின்ஸ்லாம் எங்கேருந்து கேட்டிருக்காங்க, எப்படிலாம் வினாக்கள் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு ஓரளவு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஆனால் நம்ம படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. காம்படிஷன் இருக்க இருக்க அதிகமாகிட்டு தான் போயிட்டுருக்கு. கட் ஆஃபும் உங்களுக்கே தெரியும். இப்போ யூஜிடிஆர்பிலே பார்த்துருப்பீங்க. அதனால் மேக்ஸிமம் மார்க் எடுக்கணும். நம்மளுடைய இலக்கு ஜென்ரல் டர்னில் வேலைக்கு போகணும். அதுதான் சரிங்களா? மார்க் இவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் யாரும் ஃபிக்ஸ் பண்ணோன்னா நம்ம ஜென்ரல் டர்னில் வேலைக்கு போகணும். அப்படி ஒரு இலக்கு இருந்தால் நம்ம எது படித்தாலும் போதுங்கிறது நம்மளுக்கு தோணாது. நிறைய படிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. கண்டிப்பாக எல்லாராலையுமே முடியும். சரிங்களா? நம்ம ஏற்கனவே சொன்னது போல் மேஜர் மட்டும் போதாது. ப்ளஸ் அந்த 40 மார்க் எஜுகேஷன், சைக்காலஜி, ஜிகே அந்த பார்ட்டுமே நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் எல்லாருமே இப்போ நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போ நிறைய பேர் பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறவங்களாம் டெட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதே இல்லை. என்னுடைய நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிஜிடிஆர்பிக்கு ரொம்ப மிகுந்த ஆர்வத்தோடு படிப்பாங்க. ஆனால் டெட் எக்ஸாமுக்குலாம் அப்ளை பண்ணுறதே கிடையாது. ஆனால் அதுவுமே தவறு தான். ஏன்னா உங்களுக்கு அந்த தேர்வு எப்போ வரும்னு தெரியல. நீங்கள் ஆனால் டெய்லி பிஜிடிஆர்பிக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் படிச்சுக்கிட்டே இருங்க. ஆனால் அதுக்காக நம்ம டெட் எக்ஸாம்லாம் எழுதவே மாட்டோம் அப்படின்லாம் சொல்ல வேணாம். சரிங்களா? ஏன்னா ஒரு ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி தான். 82 மார்க் எடுத்துட்டோம்னா நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு. யூஜிடிஆர்பியில் உங்களுடைய மெயின் மேஜர்லேருந்தே 150 வினாக்களும் வரப்போகுது. அப்போ இன்னொரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ டெட்டு ஈஸியாக மார்க் வாங்கலாம். அந்த 82 மார்க் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறபடி தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் இது வரைக்கும் டெட்டு பாஸ் பண்ணலன்னா சொல்கிறேன். பாஸ் பண்ணாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்படி பாஸ் பண்ணலன்னா தாராளமாக நீங்கள் அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரங்களை ஒதுக்கி ஒரு பிளான் பண்ணி படித்தாலே போதும். 82 மார்க் கண்டிப்பாக எல்லாராலையுமே வாங்க முடியும். சரிங்களா? ஒரு பிளான் பண்ணி படிங்க. தமிழ் நம்ம 30 மார்க்கில் மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். நம்ம மேஜர் என்னவோ அந்த மேஜர்லையுமே நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு சயின்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களும் மேக்ஸில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தினாங்கன்னா அதில் மார்க் வந்தாலே நம்ம அந்த 82 மார்க் அப்படிங்கிறது ஈஸியாக வாங்கிடலாம். சரிங்களா? அதே போல் சைக்காலஜி நம்ம 2 தேர்வுக்கும் நமக்கு பயன்படும். அதனால் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணாத ஆசிரியர்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அந்த தேர்வுக்குமே கண்டிப்பாக விண்ணப்பம் செய்யுங்க. அதுக்கு ஓரளவு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எடுத்து எலிஜிபிலிட்டி மார்க் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 வாய்ப்புகள் இருக்கும். யூஜிடிஆர்பியுமே நல்ல காலியிடங்கள், இன்னுமே காலியிடங்கள் அதிகமாக தான் இருக்குது. அதனால் அந்த தேர்வுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக படிங்க. எது எப்படியோ நம்மளுடைய இலக்கு அடுத்த தேர்வில் நம்ம வேலைக்கு போகணும். அதனால் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.